சைனீஸ் நியூ இயர் ஸ்டார்ட் ஆகி இப்போ தான் முடிஞ்சுது. ஸோ அப்போ எடுத்த வீடியோ இப்போ தான் அப்லோட் பண்ணுறேன். சைனீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில எல்லாம் தோரணம் கட்டுவோம், இல்லை ஃபங்க்ஷன் ஆனால் பூ டெக்கரேட் பண்ணுவோம், அந்த மாதிரி பண்ணுவோம்ல. பட் ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே தெரியுது பாருங்கள். இதுதான் அந்த ரெட் கலர் தான் ஃபுல்லாக எல்லாம் டெக்கரேட் பண்ணுறதா இருக்கும். ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஃபெஸ்டிவலு, இல்லை எதுவாக இருந்தாலும் இவங்க இதை வச்சு தான் டெக்கரேட் பண்ணுவாங்க. அப்பார்ட்மெண்ட் அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து இந்த மாதிரி கடையை போட்டு இந்த மாதிரி ஹோல்சேலில் விற்பாங்க. இந்த ரெட் கலர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கு ரீசன் என்னன்னா, அவங்களோட ஹாப்பினஸ், அவங்களோட ஸ்ட்ரென்த்து, ரொம்ப ஃபயராக இருப்பாங்களாம். சைனீஸ் நியூ இயர் முடிஞ்ச உடனே இங்கே இருக்கிறத கிஃப்டாக பேக் பண்ணி அதில் ஆரஞ்சு வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் கொடுப்பாங்க. அது எதுக்குன்னா, அவங்களோட அந்த சாங்கியம் சம்பிரதாயங்கள்லாம் நம்மளோட ரொம்ப இருக்குங்க. முடிவெட்ட மாட்டாங்க சைனீஸ் நியூ இயருக்கு. அதுக்கு முன்னாடி இருந்து ஒரு சில நாட்கள் முன்னாடி இருந்து அதுக்கப்புறம் வீடு கூட்ட மாட்டாங்க, அந்த குப்பையை வெளியே போட மாட்டாங்க, ஏன்னா அவங்க அதிர்ஷ்டம் போயிடும் சொல்லிட்டு. இந்த மாதிரி நிறைய ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே ஃபாலோ பண்ணுறாங்க, எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி ஹோல்சேலில் தான் அதிகமாக வாங்குவாங்க இவங்க சைனீஸ் எல்லாமே. சிங்கிளெல்லாம் யாரும் வாங்கிட்டு போக மாட்டாங்க, எல்லாமே காட்டனாக தான் வச்சுருக்காங்க, காட்டனாக தான் வாங்கிட்டு போவாங்க. அதே மாதிரி அன்பாவுன்னு சொல்லிட்டு ஒரு ரெட் கலர் கவரில் வச்சு காசு கொடுப்பாங்க. அது எப்படின்னா, ஒரு அதிர்ஷ்டம் ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்குறது அப்படின்னு சொல்லுவாங்க.